ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன ஆச்சுன்னாங்க, நம்ம மூணாறுலாம் போயிட்டு நிறைய பிளேஸ்லாம் பார்த்தோங்க. அங்கெல்லாம் கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. மூணாறு கிளைமேட்டை அடிச்சிக்கவே முடியாதுங்க. செம்ம சில்னஸாக இருந்துச்சுங்க. சரி, கேரளா போகலான்னு தான் நம்ம வந்தோம். இந்த கேரளா போகலான்னு சொல்லிட்டு நம்ம கேரளா ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க கேரளாவில். அதுவும் இல்லாமல் நிறைய பிளேஸ் ஒரு 70% பிளேசஸில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோடு ஒர்க்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் இப்போது வந்து சம்மர் சீசனில் கேரளா அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியலங்க. போகிறதா இருந்தால் அலப்பி போகலாங்க. அலப்பி போகலான்னு தான் நான் பிளான் பண்ணேன். பட் போகிற வழி ஃபுல்லாகவே வெயில், பொல்யூஷன் பயங்கரங்க. என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பிளான் பண்ணிட்டேன்னா, சாலக்குடி போயிட்டு சாலக்குடியிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதிரப்பள்ளி, அப்புறம் வால்பாறை. இந்த ரூட்டு ரொம்பவே த்ரில்லிங்கான ரூட்டுங்க. அந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேங்க. அதனால தான் இப்போ வந்து சாலக்குடி போகிறதுக்கான ஷார்ட்கட் ரூட்டில் வந்து நான் போயிட்டுருக்கேங்க. இந்த கூகுள் மேப்பு வந்து யூஸ் பண்ணோம்னா சின்ன சின்ன ரோட்லலாம் கூட்டிகிட்டு போகுதுங்க. அது வந்து வீட்டுக்கு போகிற வழி மாதிரியே போகுதுங்க. ஆனால் அது ரோடு தான். ஹில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிக்கு தாங்க போட்டிருக்காங்க சிமெண்ட் ரோட்ஸ் எல்லாம். நம்ம வந்து மறையூரில் வந்து எலிஃபெண்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து எங்கேயுமே வந்து யானையை பார்க்க முடியல. இந்த அதிரப்பள்ளி ரூட்டு வந்து ரொம்பவே த்ரில்லிங்கான ரூட்டுங்க. ஏன்னா எந்த டேர்னிங்கில் எந்த அனிமல் இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒரு க்ளோஸ்டு ஃபாரஸ்ட்டுங்க அதிரப்பள்ளி ரூட்டு வந்து. ஒரு எப்படி சொல்கிறதுங்க, வெளிச்சம் அந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்காதுங்க. ஆனால் த்ரில்லிங்காக இருக்குங்க. பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் ரூட்டு. வாங்க பார்க்கலாம். எத்தனை கிலோமீட்டர்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரிட்ஜு பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த நார்த் இந்தியாவிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குங்க இந்த பிரிட்ஜு. சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் தண்ணி ஓடிட்டே இருக்குங்க. இது என்ன பிளேஸ்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கிறது வந்து கேரளா தான், தமிழ்நாடு கிடையாது. கேரளாவில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம சாலக்குடி போகிறோம். சாலக்குடி போயிட்டு நம்ம அதிரப்பள்ளி போகிறதா ஒரு பிளானு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 3:30க்குள்ளே நம்ம இந்த செக் போஸ்ட் போயிடணுங்க. 4 o'clock மேலே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க 2 வீலர்ஸு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3:30, 3 o'clockலாம் போய்ட்டு ரீச் ஆகிருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் டைமுக்கு உள்ளே என்ட்ரு ஆக முடியும். 4 o'clock மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் முன்னாடியே போயிடணும். அதனால தான் நம்ம ஒரு ஷார்ட்கட் ரோட்டை பிடிச்சி போயிட்டுருக்குறோம். இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரப்பர் மரம் தாங்க அதிகமாக இருக்குது. எவ்வளோ தூரம் காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா 2 days முன்னாடி கூட யானை வந்து போச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய இடத்துல எலிஃபெண்ட் கிராசிங் சைன் போர்டு வச்சுருக்குங்க. நம்ம வர்றது வந்து மெயின் ரூட்டு கிடையாது. நம்ம உள்ள ஃபாரஸ்ட்குள்ளே தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸ் பாருங்கள், எங்கே எலிஃபெண்ட் இருக்குன்னே கண்டுபிடிக்கல முடியலைங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ரூட்டில் வந்து யாருமே வரலங்க. நம்ம மட்டும்தான் வந்து கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வண்டியை திருப்பலாம் முடியாது. வண்டி கூட வர பாருங்க. ஓடிடணும். மரத்து மேலாம் ஏற முடியாது.
ஒரு பேரிச்சம்பழம் மரம் ஃபுல்லா. ரைட்டா? இது இல்ல வந்தா காமிக்கிறேன். இன்னும் எவ்வளவு தூரம்? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சைடில் பார்க்குறதுலாம் என்ன மரம்னு தெரியுதா? எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழ மரம் தாங்க. இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா நிறைய யானை சுற்றிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் நம்ம வந்த வரைக்கும் எங்கேயுமே பார்க்கலங்க யானை. வெயில் டைம்ன்றதால தண்ணிக்கு பக்கத்தில் தான் இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நம்ம வந்த ரூட்டு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. ரொம்ப நேரம் வந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்துட்டோம். இப்போ ரைட் சைடு கட் பண்ணிட்டோம்னா ஒரு பிரிட்ஜு வரும். இதாங்க அதிரப்பள்ளி போகிற ரோடு. இந்த பிரிட்ஜு சைட்லலாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூ செம்மையாக இருக்கும் பாருங்கள். இப்போது நேராக போயிட்டு நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணோம்னா சாலக்குடி போவோம். ரைட்டு கட் பண்ணோம்னா அதிரப்பள்ளி, வால்பாறை இந்த ரூட்டுங்க. இப்போ இங்கேருந்து செக் போஸ்ட் வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் வரும். நம்ம ஒரு 4 o'clock போயிட்டு ரீச் ஆகிட்டோம்னா நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகிடலாங்க. அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக சீக்கிரமாக போடுறேன்.